சிவகங்கையில் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. வீடியோ எடுத்த சதீஸ்வரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். கண்டிப்பா எனக்கே இப்படி இருக்குன்னா அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு முன்னாடி இப்போ நவீன் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. அதனால் அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். என்னையை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எனக்கு தேவையில்லை. அந்த பசங்களுக்கு பாதுகாப்பு அவங்க நம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணித்த பையன் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம், நாங்களும் சொல்லியிருக்கோம். அதில் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் தான். என்னால் தூக்கம் வரல எனக்குலாம் சுத்தமாக. நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் இங்கே மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்படி நீதி அநியாயமாக நடந்துருச்சுன்றது தான் இன்ன வரைக்கும் என்னால் ஏற்றுக்கிற முடியல. அதை ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன நடக்கல? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ்க்குள்ள. அந்த பக்கம் பின்னாடி வசல் வழியா நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும். ஒரு நிமிஷம் தலைவருக்கு மன்னிச்சிருங்க. நீதி மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை போயிட்டு அது பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். இந்த பிரஸ் வந்து சார் ஒரு நிமிஷம் ஒரு சப்மிட் பண்ண வருகிறேன். நேற்று இரவு வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயிலில் இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்குறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லேயே சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி வந்து 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியும். சரி, இது சம்மந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் யாருக்கும் தெரியும். சொல்லியிருக்கிறோம். ஐயா வந்து என்கொயரி ஆஃபீஸர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்லை. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். எஸ், கொடுப்பாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கொடுக்குறாங்க, நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நான் கோட்டை நாடு இருக்கிறோம். நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக கோட்டை நாடு சார். எல்லா சாட்சிகளும் போடணும் சார். சார் எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் எல்லாம் போலீஸ் ஆஃபீஷியல்ஸு, ஸ்பெஷல் டீமு. அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? இவங்க ஸ்பெஷல் டீம்ன்றதோட இவங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அன்அஃபிஷியலாக ஏதோ நடந்துருமான்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு. இந்த கார் வந்து நம்மளை அடிச்சிருமோ அப்படின்ற அச்சம். நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி இப்போ விசாரணைக்கு வந்திருக்க, என்கொயரி முடிச்சுட்டு நாங்கள் மற்றதெல்லாம் சொல்லுவோம். இல்லை நீங்கள் தான் அடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லை, அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். இவர் வந்து சாட்சி சொல்கிறதுலேருந்து டிவியேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சாட்சி சொல்கிறதுலேருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதான் அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்தில் பறக்கணும் காரணம். இது வரைக்கும் என்ன நடந்துருச்சுன்றத விசாரணையில் நான் சொல்கிறேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில் உத்தரவு போட்ட நிமிஷத்துலேருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையாக ஜென்யூனாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 சாட்சி விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்குது. அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி ஒரு முறை பேசுவோம். பெட்டிஷனாவே கொடுத்துருக்காங்க சார். நான் தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னையை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் என் குடும்பத்திலும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு அதான் அந்த என்னையை மட்டும் இல்லை, அந்த இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். எங்களோட கோரிக்கை ஆயுதமேந்திய போலீஸ் சார், எங்களோட கோரிக்கை ஆயுதமேந்திய போலீஸ் மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்குது. மதுரை மாவட்டம் அல்லது வேறு மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கே நேரடியாக வந்து மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிறாங்க. விக்டிம் ஃபேமிலி ஆகட்டும் இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்.
கட்சிக்காரங்களோ இல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ் சம்மந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து அரசு வழங்கணுன்றத இந்த மீடியா வாயில நாங்கள் கேட்டோம். வழக்கில் போட்ட எஃப்ஐஆர் பற்றி டீட்டெயில் போட்டிருக்க எஃப்ஐஆர் பற்றி டீட்டெயில் என்னென்ன செக்ஷன்ஸ் இல்லை மர்டர் கேஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. மர்டர் சார்ஜில் ஆல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் 6வது நபரையும் அக்யூஸ்டாக சேர்த்துருக்குறாங்க. 5 நபர்களை தான் சேர்த்துருந்தாங்க இல்லையா, 6வது நபரையும் அக்யூஸ்டாக சேர்த்துருக்குறாங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்போ நடந்துக்கிற விசாரணையில் சக்தியோட விசாரணை முடிச்சிருச்சா? இல்லை, இனிமேல் தான் போகும். ஆனால் அந்த மனசாட்சி படி பேசுங்கன்றதை அவங்களுக்கு திரும்ப அழுத்தி சொல்கிறேன். மறுபடியும் என்னைய கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சி, உனக்கு நடந்திருந்தாலும் நான் இதை பண்ணியிருப்பேன், அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த சத்தீஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபியிடம் புகார் மனு கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். மேலும் சாட்சியாக உள்ள அனைவருமே அச்சத்தில் உள்ளனர் என்றும் சத்தீஸ்வரன் கூறியிருக்கிறார். சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சத்தீஸ்வரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கோரிக்கை வைத்திருக்கிறார்.